வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளுப்பயிரினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஜலதோஷம், இருமல், உடல் வலி, சோர்வு போன்றவற்றை பெருமளவில் குறைக்கக்கூடியது கொள்ளுப்பருப்பு. கடுமையான உடல் உழைப்புக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய உடல் அயற்சியையும் உடல் சோர்வையும் குறைக்கக்கூடிய தன்மை கொள்ளுப்பருப்புக்கு இருக்கு. கொள்ளுப்பருப்பை நீங்கள் நீரில் ஊற வச்சுட்டு அந்த நீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க, கொள்ளுப்பருப்பையும் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நச்சு கிருமிகள், கெட்ட நீர் எல்லாமே உங்களுக்கு வெளியேறிடும். அதே போல ஊளை சதையை குறைக்கக்கூடிய சக்தியும் கொள்ளுப்பருப்புக்கு இருக்கு. சோ இந்த நன்மைகள் மட்டும் கிடையாது மக்களே, கொள்ளுப்பருப்புல இன்னும் ஏராளமான மருத்துவ நன்மைகள்லாம் நிறைந்திருக்கு. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவா பார்ப்போம். அதை பார்ப்பதற்கு முன்னாடி மட்டும் இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை நீங்க எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கிறதுக்கு கொள்ளுப்பயிரை எடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுல மிக சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக கொள்ளுப்பருப்பு இருக்கு. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவாக கொள்ளு தானியம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. நீங்க கொள்ளுப்பருப்பை பாத்தீங்கன்னா நன்றாக இடிச்சு பொடி செஞ்சுக்கோங்க. அது தினமும் காலையில நீங்க குடிக்கக்கூடிய சாதாரண நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்புகள் கரைஞ்சி உங்களுடைய உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ள வரதை நீங்களே பார்ப்பீங்க. கூடிய சீக்கிரம் ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு உணவு வேலைகளில் இந்த மாதிரி பிரேக் டைம்களில் நீங்கள் மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளுப்பருப்பை நீங்கள் சாப்பிடும் போது உங்களுடைய உடல் எடையை நீங்கள் விரைவில் குறைய வச்சுக்கலாம். ஸோ சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைக்கலாம். அஜீரணம், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளுப்பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். ருசி மிகுந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்றவையெல்லாம் ஏற்படும். இது அஜீரணத்துக்கான அறிகுறியாகும். மேலும் வயிற்றில் சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவுகள் செரிக்க உதவக்கூடிய அந்த அமிலங்கள் சரிவர உற்பத்தி ஆகாது. அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வு இருக்கும். அதாவது நெஞ்சு எரிச்சல், அஜீரணம்னு இது மாதிரி சொல்லுவாங்க. சாப்பிட்ட உணவு எடுத்துக்கிட்டு வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்தில் ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் அப்படின்னுவாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள்லாம் தினமும் காலையில் மற்ற எந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் வெறும் வயிற்றில் நீங்கள் அந்த முளைவிட்ட கொள்ளுப்பருப்பு அல்லது கொள்ளுப்பருப்பு அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அல்லது கொள்ளுப்பருப்பு சூப் வச்சு குடிச்சிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு தீர்ந்து போயிடும். ஜலதோஷம், ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் தொடங்கி இளைஞர்கள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரையுமே அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பொதுவான உடல் நல பிரச்சனை. மனிதர்களினுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன், அந்த இம்யூன் பவர் நமக்கு குறையும் போது இந்த மாதிரியான ஈஸியா நோயெல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஜுரம் மற்றும் ஜலதோஷால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான உணவுகளை அதிகமாக சாப்பிடும் போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவையெல்லாம் வெகு சீக்கிரத்தில் குணமாவதோடு இந்த நோய்களால உங்களுடைய உடல் இழந்த அந்த பலத்தையும் திரும்ப மீட்டு கொடுக்கிறது இந்த கொள்ளு பருப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிவிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கொள்ளு பருப்பு, கொள்ளு ரசம் எடுத்துக்கொள்ளும் போது உடலை தேர்ச்சி கொள்ளலாம். ஜுரம், ஜலதோஷம் எல்லாம் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை தீர்வதற்கு கொள்ளுப்பயிரை எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய வலி. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த மாதவிடாய் சமயத்தில் முறையற்று இருக்கும், அதீத ரத்தப்போக்கு, மிகுந்த வலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அவதியுறக்கூடிய பெண்கள் கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளில் அடிக்கடி அந்த காலகட்டத்தில் சாப்பிட வேண்டும். இது நமது பாரம்பரிய மருத்துவ நூல்களில் கூறப்பட்டிருக்கு. கொள்ளு தானியங்களில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு. இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால உடல் இழந்த சத்துக்களை மறுபடியும் ஈடு செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலியையும் கொள்ளுப்பருப்பு உங்களுக்கு குறைக்கிறதுங்க மக்களே. ஸோ அதுக்காக நீங்கள் கொள்ளுப்பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். சிறுநீரக கற்கள் உங்களுக்கு நீங்கி போவதற்கு கொள்ளுப்பருப்பை எடுத்துக்கலாம். கால்சியம் ஆக்சலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும் பொழுது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தை தரும். கொள்ளு தானியங்களை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலேயே இருக்கு அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்பு சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இது இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைப்பதற்கு பெரிதும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே தினமும் இரவுல நீங்க சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீர்ல நீங்க ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் அதை அந்த கொள்ளை நீங்க வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வரணும். இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுறவங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த கற்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்திக்கலாம். அதாவது அந்த கற்களை கரைத்து வெளியேற்றிக்கலாம். மென்மேலும் சிறுநீரக கற்கள் உருவாக கூடாது என்று நினைக்கிறவங்களும்
கொள்ளுப்பருப்பை தங்களுடைய உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் தீர்ந்து போவதற்கு கொள்ளுப்பருப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் வந்து மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறி. மனிதர்களினுடைய உடல்ல வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லை அப்படின்னா மலமாக மாறி இருக்கக்கூடிய அந்த திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும். இதுதான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றோம். கொள்ளு தானியங்கள்ல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகமாக நிறைந்திருக்கு. தினமும் காலையில் நீங்க சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வரீங்க அப்படின்னாலும், அல்லது கொள்ளு பருப்பு வச்சிருக்கக்கூடிய அந்த சூப் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அல்லது முன்னாடியே கொள்ளு பருப்பு வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு வந்து விரைவில் தீரும். ஸோ மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனையை குணப்படுத்தப்படுவதற்கும் வராமல் தடுப்பதற்கும் கொள்ளு பருப்பை நீங்க எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் உங்களுக்கு நீங்கி போவதற்கு கொள்ளு பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்தத்தில் படிவதை தடுக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை வந்து ஆற்றக்கூடியதாக கொள்ளுப்பருப்பு இருக்குது அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் 2 வேளை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் சத்துக்கள் குறைஞ்சு போயிடும். அப்போ அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சத்துக்கள் கொள்ளுவில் தானியங்கள் இருக்கக்கூடிய லிபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறைந்த அளவு கொழுப்பு சத்தால் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு உடல் நலனை வந்து அது பாதுகாக்கும். இப்போ கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிக்கிட்டு நல்ல கொழுப்பு மட்டும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். கண் நோய்கள் குணமாவதற்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் ஏற்படும். இது பலருக்கும் வந்து ஏற்படும். இந்த நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்களை வந்து திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தைப்படுவோம். அதாவது கண்களில் எரிச்சல் போன்ற பிரச்சனை ஏற்படும். கண்கள் வந்து அடிக்கடி தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்களை சுற்றி அடிக்கடி வந்து கிருமிகள் இருக்கக்கூடிய ஒரு விதமான அழுக்குகள்லாம் ஃபார்ம் ஆகும். இது போல பிரச்சனை நீங்கள் க்யூர் பண்ண முடியும்னா கொள்ளு தானியத்தை ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கு. அதனால இது வந்து கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ணம் நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணீரை எடுத்து உங்களுடைய முகங்கள் அந்த கண்களை வந்து குறிப்பாக கழுவி வந்தீங்க அப்படின்னா கண்களினுடைய எரிச்சல் நீங்கி கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமிகள்லாம் அழிந்து மிக விரைவில் உங்களுடைய கண்கள் நலமடையும். நீரிழிவு கட்டுப்படுவதற்கு கொள்ளுப்பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியங்கள் வந்து இருக்கு. கொள்ளு தானியங்களில் ஹைப்பர் கிளைசமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. அதனுடன் இன்சுலின் எதிர்க்கக்கூடிய தன்மையும் குறைக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள்லாம் கொள்ளு தானியங்களில் அதிகமாக நிரம்பி இருக்கு. கொள்ளு சூப் அல்லது கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை தினமும் ஒரு முறையாவது எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி 2 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் என்று நான் சொல்லக்கூடிய அந்த நார்சத்து அதிகமாக கிடைக்கப்பெறும். இதனால் அவங்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பை அதிகரிச்சிக்கலாம். சர்க்கரை நோயினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். இப்போ பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த சுகரையும் உங்களுடைய ரத்தத்தில் நீங்கள் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். எனவே கொள்ளு தானியங்களை சுகர் பேஷண்ட்ஸ் நீரிழிவு நோயாளிகள்லாம் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் இந்த தானியங்கள் அதாவது இந்த கொள்ளுப்பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் கியூர் ஆகும். பல வகையான சிறு தானியங்கள் நமது நாட்டில் அதிகம் விளைவிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் அதை விடவும் சிறப்பான மருத்துவன்மைகளை கொண்டது கொள்ளுப்பருப்பு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கொள்ளுப்பருப்பு சாப்பிடும்போது இந்த மாதிரி நிறைய மருத்துவன்மைகள்லாம் நீங்கள் பெறலாம், நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.